வணக்கம் உறவுகளே. ஜோசப் விஜயை பொளந்து தள்ளிய செந்தமிழன் சீமான். அண்மையில் நடந்த ஒரு மேடை பேச்சில் செந்தமிழன் சீமான் ஜோசப் விஜயை டைரக்டாக தாக்கி பொளந்து தள்ளியிருந்தார். அவர் தனது பெயரை விஜய் என்று வாழ்நாள் முழுக்க பாவித்து வந்தார். தேர்தலுக்கு சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து தனது பெயரை ஜோசப் விஜய் என்று சொல்லத் தொடங்கினார். அன்றிலிருந்து இன்று வரை ஜோசப் விஜய் என்று தான் சொல்லி வருகிறார். இப்படி தேர்தலுக்கும் வாக்குக்குமாக தனது பெயரை விஜயிலிருந்து ஜோசப் விஜயாக நீங்கள் ஏன் மாற்றினீர்கள் என்று அவர் சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். செந்தமிழன் சீமான் ஆரம்பத்தில் இருந்தே தான் ஒரு தமிழன் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்துவார். அதனால் சீமான் என்ற பெயரைத்தான் பாவிப்பார். ஆனாலும் அவரது இயற்பெயர் சைமன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை அவர் பாவிப்பதில்லை. அதை வாக்கு பெறுவதற்காகவும் அந்த பெயரை அவர் யூஸ் பண்ணுவதில்லை. உறவுகளே, ராஜா அவர்கள்தான் முதலாக ஜோசப் விஜய் என்ற பெயரை வெளிக்கொண்டிருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக விஜய் அவர்களும் வேறு வழியில்லாமல் தான் ஜோசப் விஜய் என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு தேர்தல் வந்தவுடன் தான் அவர் தனது மத அடையாளத்தை கடுமையாக பாவிக்க தொடங்கினார். உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் எல்லாம் கட்சி கொடியை சிம்போலாக காட்டிக்கொண்டே முட்டிக்காலில் நடந்தெல்லாம் சென்றது உங்களுக்கு தெரியும். அதில் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். ஏனென்றால் சிறுபான்மையினரும் வாக்கு பொதுவாக திமுகவே செல்லும். அதிலிருந்து கணிசமான வாக்கை இந்த முறை அவர் பிரித்திருந்தார் என்பது உண்மைதான். உறவுகளே, ஜாதி மத அடையாளம் பார்த்துத்தான் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலில் தனது தொகுதியை கூட தேர்ந்தெடுத்தார். திருச்சி கிழக்கில் அவர் சமூக மக்கள் நிறைய இருந்தார்கள். பெரம்பலூரில் கிறிஸ்டியன் மக்கள் நிறைய இருந்தார்கள். எனவே விஜய் தேர்தலுக்கு ஜாதி மதத்தை பார்த்துத்தான் களத்தில் குதிக்கிறார் என்பது உண்மைதான். எல்லா கட்சிகளும் அப்படித்தானே இருக்கின்றன என்ற ஒரு விவாதத்தை வைத்தாலும் எல்லா கட்சியும் மாறித்தான் ஜோசப் விஜய். நீங்கள் ஒரு மாற்று அல்ல என்பது புரிந்து கொள்ளக்கூடியது தானே உறவுகளே. உங்களுக்கு தெரியும், அதிமுகவிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தால் ஜோசப் விஜய் கட்சியில் சேர்ந்தார்கள், ரிசைன் பண்ணினார்கள். திருப்பி இடைத்தேர்தல் வந்தால் தாவேக்காவில் நின்று கொண்டே வெற்றி பெற்று விடலாம், ஜோசப் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணினால் ஈஸியாக வென்று விடலாம் என்றெல்லாம் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது நடக்கிற மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் தாவேக்கா செல்வாக்கு குறைந்து கொண்டே செல்கிறது. இடைத்தேர்தல்கள் எப்போது வரும் என்றும் தெரியவில்லை. இந்த நிலையில் சீமான் சொல்லியிருந்தார், இடைத்தேர்தலுக்காக தான் வெறியோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி. அம்பாசமுத்திரத்தில் செந்தமிழன் சீமான் நிற்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார். உறவுகளே, அம்பாசமுத்திரத்தில் வென்ற இசக்கி சுப்பையா அவர் இரட்டை இலையில் இருந்து வென்றால் பிறகு குதிரை பேரத்தால் ஜோசப் விஜயிடம் சென்று விட்டார். இப்பொழுது மீண்டும் தேர்தல் வந்தால் எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து செந்தமிழன் சீமானுக்கு ஆதரவு அளித்து அவரை தாவேக்காக்கு எதிராக நிப்பாட்டுவார்கள் என்ற கருத்து நிலவுகிறது. உறவுகளே, அதிமுக முதலாவது வந்தது அந்த தேர்தலில், திமுக 2வது, விஜயின் கட்சி 3வதாக வந்தது. அதனால் இப்பொழுது அதிமுக திமுக ஆதரவோடு செந்தமிழன் சீமான் களத்தில் நின்றார், வென்று விடுவார். ஏனென்றால் செந்தமிழன் சீமான் சட்டசபைக்குள் பல கேள்விகளை தாவேக்கு எதிராக கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏகமனதாக விரும்புகின்றன. உறவுகளே, அதனால் கட்சி பாரபட்சமின்றி செந்தமிழன் சீமானை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டிய தேவை அந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. கரூரில் 41 பேர் மரணித்தார்கள். அதற்கு 20 லட்சம் விஜய் கொடுத்திருந்தார். அரசாங்க சார்பில் திமுக 10 லட்சம் கொடுத்திருந்தது. அதற்கு மேலாக இப்பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் அரசாங்க வேலை தருவதாக ஜியோ எல்லாம் போட்டு கொடுத்தார். அது
நீதிபதிகள் அதை நிராகரித்து விட்டார்கள். அதற்கு சீமான் பதிலடி கொடுத்தார். நீங்கள் அரசாங்க வேலையை கொடுத்து அவர்களை உங்கள் வசம் இழுக்க பார்க்கிறீர்கள், சாட்சிகளை கலைக்க பார்க்கிறீர்கள், வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நீங்கள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு அரசாங்க வேலையை கொடுத்தால் அவர்கள் எப்படி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள் என்ற கேள்வியை வைத்தார். அரசாங்க வேலையின் அவ்வளவு எளிமையாக எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? லட்சக்கணக்கானோர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பல வருட காலமாக காத்திருக்கிறார்களே, அதையெல்லாம் மீறி ஒரு நடிகனை பார்க்க வந்து இறந்து போன குடும்பங்களுக்கெல்லாம் நீங்கள் அரசு வேலை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி பலராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. உறவுகளே, ஊடகங்கள் எல்லாம் இப்போ கூடி நாம் தமிழர் கட்சியை பெரிதாக காட்டுவதில்லை. ஒரு நிர்வாகி விலகினால் எல்லா ஊடகத்திலையும் ஹைலைட் காட்டுவார்கள். ஆனால் 1000 பேர் புதிதாக குடும்பமாக வந்து இணைந்தால் யாருமே காட்டுவதில்லை. அதுதான் ஊடக தர்மம் என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். உறவுகளே, தற்குறிகள், நீங்கள் தற்குறிகளாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் சினிமா மாயையில் நீங்கள் ஜோசப் விஜய்க்கு வாக்களித்து சினிமா மாயையில் சினிமா நடிகருக்கு பின்னாக தற்குறிகளாக நீங்கள் வாழ்ந்து போங்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தற்குறிகளின் கையில் நாட்டை சிக்கி வைக்க விட்டு நாடு சீரழிவதைத்தான் எங்களால் தாங்க முடியவில்லை. உறவுகளே, மன்றத்துக்குள் சீமான் வருவது எல்லா எதிர்க்கட்சிகளும் விரும்புகின்றன. ஆனால் அணிக்குஞ்சுகளோ பயத்தில் கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டு திரிகின்றன. அண்ணா திமுக, பாமக, பாஜக, பிசிக உட்பட இப்பொழுது யாருமே சீமானையோ நான் தமிழரையோ எதிர்த்து பேசுவதில்லை என்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்களோ இல்லையோ, நான் அவதானித்திருக்கிறேன். உறவுகளே, தாவேக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சீமானின் ஆதரவு பெருகி கொண்டே போகிறது. எந்த எதிர்க்கட்சிகளும் சீமானை எதிர்த்து பேசுவதில்லை என்பது ஒரு அப்பட்டமான உண்மையை நான் அவதானித்திருக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து அவதானிங்கள். உறவுகளே, யாருமே இப்பொழுது செந்தமிழன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ முன்னைய அளவுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பதும் இல்லை, கண்டபடி திட்டுவதும் இல்லை. ஏனென்றால் சீமானின் தேவையை அவர்கள் எல்லாரும் இப்பொழுது நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் விஜய் என்ற நடிகரை சினிமா மாயையால் அந்த பதவிக்கு வந்தவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். அவரை 5 வருடம் ஆள விடக்கூடாது. அவரை வீழ்த்துவதற்கு சரியான ஆயுதம் செந்தமிழன் சீமான் தான் என்பதை எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். உறவுகளே.